எந்த ஒரு கைத்தொழிலும் எனக்கு தெரியாது, ஆனால் நான் வீட்டில் இருந்தே பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். வீட்டில் எந்த ஒரு விசேஷம்னாலும் சாரீஸ், ப்ளவுசஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துலேயுமே ஒர்க் வச்சது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு ட்ரெண்டிங் பிஸ்னஸாக இருக்குது. அதை நமக்கு கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்களோட தான் நான் இன்றைக்கி இருக்கேன். இன்றைக்கி நம்ம வடபழனி UME எம்ப்ராய்டரிக்கு வந்திருக்கோம். நம்ம கூட இருக்கிறது மீனாட்சி மேம். அவங்களே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். நம்மளோட கம்பெனி பார்த்திங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சர்வீஸ். நம்மளது ஆல் ஓவர் இந்தியா இருக்குது நம்ம பிரான்ச்சஸ். நம்ம சென்னையில் தமிழ்நாடுக்காக வடபழனியில் ஒரு மெயின் பிரான்ச் இங்கே வச்சுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா மொத்தம் 4 மாடல் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் கட்டிங் மாஸ்டர் அப்படின்னு டெய்லர்ஸ்க்குரிய ஒரு சாஃப்ட்வேரு, கட்டிங் மிஷின் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்த பற்றியும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 4 விதமான மெஷின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை பற்றி பார்த்துடலாம். சொல்லுங்கள் மேம். இது பார்த்திங்கன்னா BF மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். 8க்கு 14 இருக்கும். நம்ம வீட்டில் சின்ன இடம் இருக்குது, நம்ம சிம்பிளாக ப்ளவுசஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இது சூட்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாமே நம்ம போடலாம். ஜெரி ஒர்க் போடலாம், மிரர் ஒர்க் போடலாம், எல்லாமே நம்ம பண்ணலாம். ஸோ இதில் வந்து 8 கலர்ஸ் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். 8 த்ரெட்ஸ் ஒரே வாட்டி நம்ம அட்டாச் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மிஷினில் நம்ம வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் ப்ளவுஸ் போடுவோம் மேம். ஸோ ஒரு ப்ளவுஸ் பண்ணணுன்னா 5 டைம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு மிஷினை கொண்டு வந்து உங்கள் வீட்லேயே கொடுத்துட்டு ட்ரைனிங்கும் நாங்களே கொடுத்துருவோம். ஸோ இதுக்கு நாங்கள் டெய்லரிங் படிச்சிருக்கணும், இல்லை எம்ப்ராய்டரி ஒர்க் தெரிஞ்சிருக்கணுன்ற எதுவுமே அவசியம் இல்லை. எல்லாமே நாங்களே ட்ரைனிங் கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜில் அவங்க நேம் போட்டுலாம் நான் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் கூட இதில் அதெல்லாமே கூட போட்டுக்கலாம். இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். நேமு, இயரு, இது செக்ஷனு, ஸ்கூல் பசங்களோட நேமு, செக்ஷனு, ஸ்கூல் நேமு, ஃபோன் நம்பரு, இந்த மாதிரி கூட நம்ம பசங்களுக்கு இது ஸ்கூல் ஆர்டர்ஸு எல்லாமே நம்ம எடுத்து டிஷர்ட்டில் லோகோஸ், எம்ப்ராய்டரி எல்லாமே பண்ணலாம். லோகோஸ், சின்ன சின்ன லோகோஸ் எல்லாமே இதில் நம்ம பண்ணலாம். மெயினாக கம்பெனி ஆர்டர்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. இப்போ பெரிய மிஷினே வச்சுருந்தாலும் கம்பெனி ஆர்டர்ஸ் ஒரு 50 டிஷர்ட் 40 டிஷர்ட் வருதுன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்து ஒரு சின்ன மிஷினை எடுத்து வச்சுக்கிட்டா கூட நமக்கு ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக நம்ம போடுற மாதிரி இருக்கும். இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ வருது மேம்? இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,40,000. ஓகே. இதில் என்ன அடங்கும்? இந்த 2,40,000 நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு என்னெல்லாம் கவர் ஆகும்? இதில் உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ளவுஸ் பண்ணிக்கலாம், டிஷர்ட்ஸ், லோகோஸ் எல்லாமே பண்ணிக்கலாம், சிம்பிள் புட்டாஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் லிமிட்டட் டிசைன்ஸ் இருக்கும். நம்ம வீட்டில் கொஞ்சம் இடத்துல வச்சுருக்கோம். சிம்பிள் ப்ளவுஸ் பண்ணணும், இல்லை இப்போ ஆரி ஒர்க் பண்ணுறவங்க கூட ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் கையிலேயே பண்ணணுன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ எம்ப்ராய்டிங் இதில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்டோன்ஸ் மட்டும் நம்ம கையில் போடுற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா கூட இந்த மிஷின் அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இது கூட நீங்கள் எங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பீங்க? இது கூட பார்த்திங்கன்னா த்ரெட்ஸு, மிரர் ஷீட்டு, பென்ட்ரைவில் டிசைன்ஸு, வைண்டிங் மிஷினு, சாஃப்ட்வேரு, உங்கள் லேப்டாப் வச்சுருக்கீங்களா இந்த மிஷினுக்குரிய இந்த டிசைன் ஆப்புக்குரிய சாஃப்ட்வேரும் கொடுத்துடுவோம். அதுக்கப்புறம் கேன்வாஷ் எல்லாமே ஆக்சசரிஸ் எல்லாமே ஒரு செட் வந்துடும் மேம். ஸோ இது வந்து ஒரு லேப்டாப் இருந்தால் தான் ஆப்ரேட் பண்ண முடியும்? அப்படியெல்லாம் இல்லை மேம். இதுவே 10 inch LED மேம் டிஸ்பிளே. ஸோ இந்த டிஸ்பிளேலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிசைனை செலக்ட் பண்ணுறது, செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் பார்க்கறது, தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன கலர்ஸ் வேணும். ஸோ இந்த டிசைனுக்கு 4 கலர்ஸ் இருக்குது, நம்ம 4 கலர்ஸ் பார்க்கறது. ஃபோர்த் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அந்த டிசைனை நம்ம ஜஸ்ட் இங்கே பின் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணால் போதும் மேம். அவ்வளோதான். இது உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதில் எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்குது எல்லாமே இதுவே காட்டிடும் உங்களுக்கு. வெரி நைஸ். ஸோ நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள் 4 ஸ்டெப்ஸ் தான். இது இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா 14 minutesல முடியும். 19,000 ஸ்டிச்சஸ் இருக்குது. ஐ திங்க் இதை நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டு போய் கிச்சனில் ஒரு குட்டி ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடலாம். சீசன் டைமில் ஆர்டர்ஸ் நிறையா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காத்தால ஒரு 6 o'clock கெஞ்சி ஒரு பேக் ப்ளவுஸை போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டு கிச்சனில் ஒர்க்கும் பண்ணிக்கலாம், திருப்பி வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். எல்லா கலர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இப்போ 4 கலர்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? 4 கலர்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் பண்ணிக்கும். சூப்பர். ஸோ அதனால் நம்மளோட ஒர்க் எதுவுமே இருக்காது. ஒரு 10 to 15 minutes யாராக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு டிசைன் செலக்ட் பண்ணுறது, கலர் செலக்ட் பண்ணுறது, அது எந்த பொசிஷனில் ரன் பண்ணணுன்ற ஒரு 10 to 15 minutes ஒர்க் தான் நமக்கு இருக்கும். மற்றதெல்லாமே அதுவே பார்த்துடும். ஸோ வீட்டில் ஒரு கார்னரில் இந்த மாதிரி நம்ம செட்டப் பண்ணிட்டா கூட நம்ம வீட்டில் ஒரு டைலரிங் மிஷினை வச்சுட்டு நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா பேக் பெயின் வரும், ஒரு ஏஜுக்கு மேலே இது ஆகும். பட் இது அப்படி கிடையாது. நம்ம இது கூட இருக்கணும்னு ட்ராவல் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம ஆர்டர்ஸ் எடுத்து இதை பண்ண சொன்னால் இது பாட்டு பண்ணிகிட்டே போயிடும். ஒரு நாளைக்கு 3 to 4 ப்ளவுசஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. இன்ஃபேக்ட் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்காம வெறும் ப்ளவுஸில் இந்த மாதிரி டிசைன்ஸ் மட்டும் போட்டு கொடுத்துட்டு அவங்க வெளியே இன்னொரு டெய்லர் கிட்ட போட்டுக்கலாம். நம்ம ஒரு 4-5 டெய்லர் வீட்டுக்கு
கிட்ட இருக்க ஒரு 10 டெய்லரை காண்டாக்ட் எடுத்துக்கிட்டு அவங்க டெய்லரிங் பண்ணுவாங்க. ஜஸ்ட் நம்ம டிசைன்ஸ் மட்டும் போட்டு கொடுத்தா போதும். சூப்பர், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு அடுத்த லெவலில் இன்னொரு மெஷின் இருக்குது, அது என்னங்கிறத பார்ப்போம். சொல்லுங்கள் மேடம், இது என்ன மெஷின்? இது பார்த்தீங்கன்னா இது பிசி மாடல் மேம். இது 12க்கு 16 ஃப்ரேம் சைஸ் இருக்கும். இப்போ நம்ம போன மிஷினில் ஆஃப் அண்ட் ஆஃபாக பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா, இதில் வந்து பேக் ஃபுல்லாக ஒரே வாட்டி நம்ம பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து எல்போ ஸ்லீவ்ஸ், இந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த மிஷினில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் அதை விட அட்வான்ஸ்டு லெவலாக இருக்கும். ஸோ நான் ஒரு ஷாப் வச்சுருக்கேன், என்னுடைய ஷாப்பில் கொஞ்சமான பிளேஸ் தான் இருக்குது. ஆனால் எனக்கு ப்ளவுசஸ் போடுறதுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக வேணும், அதை விட பேசிக்கை விட கம்ஃபர்டபுளாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சின்ன பிளேஸ் தான் இருக்குது, ஆனால் கம்ஃபர்ட் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மிஷின்ஸ் தான். ஓகே, ஸோ அதுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் நெக்குமே நம்ம போட்டுடலாம், ஃபுல் பேக் நெக்குமே நம்ம போட்டுடலாம், அந்த மாதிரியான மிஷின். இதோடைய காஸ்ட் எவ்வளோ வருது? இதனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3,40,000. எனக்கு இப்போ இதில் ஒரு டவுட் என்னன்னா, இப்போ டிசைன்ஸ்லாம் வந்து எப்படி இதில் ஆல்ரெடி ஃபீட் பண்ணியிருப்பீங்களா? எவ்வளோ டிசைன்ஸ் இருக்கும்? நாங்கள் உங்களுக்கு 2000 டிசைன்ஸ் கிட்ட உங்களுக்கு பென் ட்ரைவில் கொடுத்துடுவோம். இது இல்லாமல் நம்ம டிசைனிங் ஆப்னு ஒன்று இருக்குது, UME இந்தியா அப்படின்னு டிசைனிங் ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மிஷினோட மாடல்லாம் போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 40,000-50,000 டிசைன்ஸ் இருக்குது. அது வந்து டே பை டே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். டே பை டே புது டிசைன்ஸ் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனும் இருக்குது. அதில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு டிசைன்ஸ் ஜஸ்ட் 6 rupees 8 rupeesல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே இந்த மாதிரி பெருமாள், இந்த மாதிரி மோடிஜி, செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே எல்லா டிசைன்ஸுமே உங்களுக்கு வெறும் 6 to 8 rupeesல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாவ்! ஸோ இங்கே இவங்க கொடுக்குற 2000 டிசைன்ஸ் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 40,000 to 50,000 டிசைன்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. சரி, ஸ்டில் என்னுடைய கிளைண்ட் வந்துட்டு அவங்களே ஒரு டிசைனை வரைஞ்சிட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி தான் எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்குமான ஒரு இது வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கப்பல் டிசைன்ஸ் மாதிரி கேட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது? அது கூட பண்ணி கொடுப்போம் மேம். இப்போ வந்து கல்யாண பொண்ணு ஃபோட்டோ வேணும், கல்யாண பையன் ஃபோட்டோ வேணும், அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வேணும்னா கூட நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். இல்லை என்னோட கிராண்ட் கல்யாண புடவை இதுதான், ஒரு 10,000 புடவை 20,000 புடவை, எனக்கு இந்த புடவைக்கு ஆஸ் இட் இஸ் இதே டிசைன் வேணும், நீங்கள் ட்ரா கூட பண்ண வேண்டாம். அந்த புடவையோட ஃபோட்டோ எடுத்து நீங்கள் க்ளோஸ்அப்பில் எனக்கு இந்த டிசைன் வந்து நெக் டிசைன் ஹைவி நெக் வேணும், இல்லைன்னா யூ நெக் வேணும், பாட் நெக் வேணும், எந்த ஷேப் நெக் வேணும் உங்களுக்கு, இந்த டிசைன் எப்படி வேணும், ஜஸ்ட் நீங்கள் கோடு போட்டு கொடுத்தீங்கன்னா கூட போதும், நம்ம டிசைனர் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்துடுவாங்க. வெரி ஸோ ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் எங்களுக்கு, அதுக்கு தகுந்த சார்ஜஸ் நாங்கள் சொல்லுவோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ எந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு டிசைன்ஸை கூட பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்த லெவல் என்ன இருக்குன்றதையும் பார்ப்போம். அடுத்த மிஷினோட ஃப்ரேமே பெருசாக இருக்குது, பயங்கரமாக இருக்கேன் மேம். இது என்னது, இதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். இதுதான் மேம் அட்வான்ஸ்டு மாடல், இருக்கிறதுலேயே நல்ல அட்வான்ஸ்டு மாடல், ஃபியூச்சர் மாடல் மிஷின் இது தான். இதில் பார்த்தீங்கன்னா 20க்கு 32ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆல்ரவுண்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நாட் ஓன்லி ப்ளவுஸு, சுடிதாரு, சாரீஸு எல்லாமே, குர்த்தீஸு, பட்டுப்பாவாடைங்க, லெஹங்காஸு எல்லாமே A to Z நம்ம இதில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பெரிய பெரிய நெக் டிசைன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஜஸ்ட் 2 டைம்ஸில் போட்டுடலாம். பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ்ஸ் ரெண்டும் ஒரு வாட்டி அந்த மாதிரி. அப்போ இப்போ அந்த மாதிரி ஒரு பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ்லெஸ்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் மேம்? மேம் டிசைன்ஸை பொறுத்து இருக்கும் மேம். சிம்பிள் டிசைனாக இருந்தால் 2.5 3 ஹவர்ஸில் முடிஞ்சிடும். 1 ஹவரில் முடிகிற டிசைன்ஸ் கூட இருக்குது, 5 to 6 ஹவர்ஸ் முடிகிற டிசைன்ஸ் கூட இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டிச்சஸ் தான், டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டிச்சஸ். இங்கே இப்போ நம்ம இதில் பார்த்துட்டோன்னா நம்ம இதில் இந்த பேக் போட்டிருப்போம், இது வந்து நம்மளுக்கு 2 ஹவர்ஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஒர்க் யூனிக்காக இருக்குது பாருங்கள். நம்ம மிரர் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம், இதில் பைப்பிங்கும் பண்ணியிருக்கோம். மிரர் ஒர்க், பைப்பிங் எல்லாமே இதில் வருது. எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம், மிரர் ஒர்க், பைப்பிங்கு, ஸோ எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்ம ஃப்ரண்ட் பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட் இது எப்படி மேம் ஆப்ரேட் பண்ணுறது? இது பாருங்கள் மேம், ரொம்ப சிம்பிள் மேம். இப்போ இந்த டிசைனுக்கு நம்ம ஃப்ரண்ட் இங்கே போடணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட் போடுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம டெய்லரிங்கே தெரியாத, நமக்கு டச் இல்லைன்னா கூட நம்ம பேக் இங்கே போடுவோம், ஃப்ரண்ட் இங்கே போடுவோம், ஸ்லீவ்ஸ் 2 போடுவோம். ஸோ நம்ம ஃப்ரண்ட் இப்போ செலக்ட் பண்ணிக்கிட்டோம். செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அதனுடைய பொசிஷன் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த பொசிஷனில் இருக்குது, எனக்கு இந்த பொசிஷனில் வேணும். ஸோ நான் பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பொசிஷன் வேண்டால் தான் நமக்கு ஃப்ரண்ட் கரெக்டாக இருக்கும். கரெக்ட். ஸோ என்னோட ப்ளவுசஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 95 தான் வச்சுப்பேன். ஸோ 9.5 இன்ச்சுக்கு தான் இருக்கும், அதனால நான் அந்த சைஸில் வச்சுப்பேன். சரி, அந்த பொசிஷனை நம்ம மாற்றிக்கலாம். தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ். ஸோ இந்த டிசைனுக்கு என்னென்ன கலர்ஸ் இருக்கோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கோம்ல மேம், அந்த கலர்ஸை நம்ம அப்படியே செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே, சூப்பர். ஸோ அதே மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ 4th ஸ்டெப்பில் போயிட்டு நம்ம அந்த டிசைன் எங்கே வரணும்,
ஸோ இப்போ நமக்கு இங்கே இருக்குது இந்த இடத்துல அங்கே பாருங்க நீடில் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ நமக்கு டிசைன் இங்கே போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். கரெக்ட். அப்போ அது நம்ம இதுவே டச் ஸ்க்ரீன் தானே உங்களுக்கு எல்லாமே. இங்கே பாருங்க இங்கே அப்படியே இங்கே ப்ரெஸ் பண்ண உடனே நம்ம கரெக்டாக வந்துருச்சு. மேலே வேணுமா கீழே வேணுமா கரெக்டாக நம்ம வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு பாக்ஸ் போட்டு கூட பார்த்துடலாம். நம்ம இந்த டிசைன் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கா கரெக்டாக. வாவ். ஸோ இது எல்லாமே இதில் வந்துடும். இந்த ட்ரைனிங் எல்லாமே நீங்கள் எப்படி பார்க்கணும் எல்லாமே ட்ரைனிங் எல்லாமே உங்கள் வீட்டுக்கே வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கே ட்ரைனிங் 2 days வந்து ட்ரைனிங் உங்களுக்கு கொடுத்துடுவோம். இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும் எப்படி போகணுன்னு இவ்வளோ தான் நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம். நம்ம வச்சதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் இங்கே நம்ம வந்து ஸ்டார்ட் பட்டினா போதும். ஓகே, அதுவாக ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம இத்தனை கலர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8 கலர்ஸ் இருக்குது. டைமிங்ஸ் பாருங்கள் 37 minutes காட்டுது. ஸோ நம்ம வந்து ஸ்பீட் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கோம். அதனால டைமிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக காட்டுது. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒன் சைடு ஆஃப் த ப்ளவுஸ் மட்டும் அந்த ஹாஃப் நெக் ப்ளவுஸ் மாதிரி போடுறதுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு 40 minutes கிட்டக்க காட்டுது. ஸோ இப்போ நமக்கு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதை உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். இவ்வளோ அழகாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் மேம். செட் பண்ணிக்கலாம். இது வந்து 1000 ஸ்பீட் வரைக்கும் ரன் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 450 ஸ்பீடில் தான் போட்டிருக்கோம். ஓகே, 450ல் நம்ம போட்டிருக்கோம். ஆமாம் 450 ஸ்பீடில் தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த ஸ்பீடை வேணும்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப் டு நம்ம 850 900 ஸ்பீட் வரைக்கும். ஓகே, பட் அதனால நமக்கு ஜஸ்ட் வேலை சீக்கிரம் நடக்கும் அவ்வளோதான். டைமிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா. நம்ம 37 minutes பார்த்தோம். இப்போ 31 minutes தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணோன்னா டைமிங்ஸ்ன்றது இன்னும் குறைஞ்சிடும். ஓகே, நம்ம நார்மலாக கஸ்டமர்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுறது 650 to 750 ஸ்பீட் வச்சுக்கோங்க. இன்கேஸ் எமர்ஜென்சி 900,000 ஸ்பீடில் கூட நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இப்போ எமர்ஜென்சின்னும் போது மிஷினோட இது வந்து உங்களுக்கு லைஃப்ன்றது நல்லா இருக்கும், ரொம்ப நாள் இருக்கும். ஸ்பீட் அதிகமாக வைக்காமல் ஒரு 750 850 ஸ்பீடில் வச்சு நம்ம ரன் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். சூப்பர், வெரி நைஸ். ஸோ இந்த மிஷின் ரொம்ப ரொம்ப சூப்பராக. இதோட ப்ரைஸ் என்ன மேம்? இதோட ப்ரைஸ் வந்து 4,25,000. 4,25,000. இந்த மிஷின் அதை விட கொஞ்சம் ஃப்ரேம் பெருசாக இருக்குது. இது எப்படி மேம்? இதுவும் ஃபியூச்சர் மாடல் மிஷின் தான் மேம். இதுவும் அட்வான்ஸ்டு லெவல் மிஷின். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20க்கு 32 ஃப்ரேம் வரும்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ரேமும் கொடுத்துருவோம். 20க்கு 48 ஃப்ரேமும் கொடுத்துருவோம். இந்த மாதிரி பெரிய ஃப்ரேமே 2 கொடுத்துருவோம் உங்களுக்கு. நீங்கள் ப்ளவுஸ் பண்ணணும்னா அந்த ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி, இல்லைனா சாரீஸ் லெஹங்காஸ் இந்த மாதிரி ரொம்ப லென்த்தியாக பொட்டிக் வைஸ் வச்சுருக்கேன் எனக்கு இந்த மாதிரி லென்த்தியாக வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஃப்ரேமை போட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் வேணும்னாலும் அந்த மிஷினுக்கு இந்த ஃப்ரேம் வாங்கிக்கலாம். இல்லை வாங்கும்போதே 2 ஃப்ரேமும் சேர்த்து கூட வாங்கிக்கலாம். இதோட வாரண்டிலாம் எப்படி மேம்? இதனோட வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 years வந்துடும் மேம். எவ்ரி 4 months ஒன்ஸ் நாங்களே உங்கள் வீட்டுக்கே டோர் ஸ்டெப்புக்கே வந்து சர்வீஸ் பண்ணிடுவோம். ஃப்ரீ சர்வீஸ் தான் மேம். சர்வீஸ் சார்ஜ் எதுவுமே நாங்கள் வாங்க மாட்டோம். ஆனால் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் ஒரு மினிமம் சார்ஜஸாக நாங்கள் வாங்கிப்போம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக இன்ஸ்டால் பண்ணும்போது அதெல்லாம் ஃப்ரீ டெலிவரி, ஃப்ரீ இன்ஸ்டாலேஷனுக்கு எந்த சார்ஜஸும் பண்ண மாட்டோம் மேம். உங்கள் வீட்டுக்கே வந்து 2 days அந்த ஏரியாலே, இப்போ சென்னைனா ஓகே வந்து போவாங்க, இல்லை மதுரை திருச்சி கோயம்புத்தூர் அந்த மாதிரி நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடாக இருக்கட்டும் ஆல் ஓவர் இந்தியாவாக இருக்கட்டும் எங்கே வேணாலும் நாங்களே வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டாண்டையே நாங்கள் ஸ்டே அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வாங்கினா போதும். உங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், 2 days உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதா இருக்கட்டும். இன்கேஸ் அந்த 2 days உங்களுக்கு பத்தலைன்னா அகைன் நாங்கள் வருவோம். ஓகே, செகண்ட் டைமும் நாங்கள் வருவோம். செகண்ட் டைமும் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா எல்லாம் கிளாரிஃபை பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, ஒரு 6 months ஆச்சு 1 year ஆச்சு இன்னொரு வாட்டி எனக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னாலும் ட்ரைனிங் டெமோ வீடியோஸ் இருக்குது, அதுவுமே நீங்கள் கற்றுக்கலாம். இல்லை நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் மிஷினை கற்றுக்கிறேன், நான் கற்றுக்கிட்டு நான் வாங்கிக்கிறேன், இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நான் ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்டயே நான் வந்து கற்றுக்கிறேன் அப்படின்னா நம்ம ஆஃபீஸ்க்கு டேரெக்டாகவே வந்து விசிட் பண்ணி 2 days இல்லை 3 days இல்லை 1 week இல்லை எவ்வளோ நாள் வேணும்னாலும் உங்களுக்கு ட்ரைனிங் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து கூட கற்றுக்கலாம். கற்றுக்கிட்ட கூட நீங்கள் மிஷின் வாங்கிக்கலாம். அது உங்கள் ஸோ அதாவது நம்ம வாங்கிட்டு தான் ட்ரைனிங் எடுக்கணும்ட்டு இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைனிங் எடுத்துகிட்டு நமக்கு அது செட் ஆகிடுச்சுன்னு நினச்சோன்னா அதுக்கப்புறம் கூட நம்ம எந்த விதமான மிஷின் லைக் சின்னது வேணுமா பெருசு வேணுமான்றதை டிசைட் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது.
ஸோ இப்போ வந்து இது பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுக்கு ஏதாவது இஎம்ஐ மாதிரி இருக்கா இல்லை எப்படி? இஎம்ஐனா நம்ம கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணலாமா, நம்மக்கிட்ட வந்து கேஷ் அண்ட் கேரி தான் இருக்கும். ஓகே. ஸோ கேஷ் அண்ட் கேரி இல்லை, எனக்கு வந்து இஎம்ஐ ஃபெசிலிட்டி வேணும்னா நாங்கள் கொட்டேஷன் கொடுத்துருவோம். வேலிட் கம்பெனி கொட்டேஷன் கொடுத்துருவோம். அந்த கொட்டேஷனை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பேங்க்கில் ஒரு பிஸ்னஸ் லோனாவோ இல்லை நார்மல் லோனாவோ நீங்கள் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும்ல மேம், எம்எஸ்எம்இ, தாக்கோ, டிக்கு, இந்த மாதிரி நிறைய கலைஞர் கைவினை திட்டம், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த நிறைய ஸ்கீம்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம கொட்டேஷனை கொடுத்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான கைடன்ஸையுமே இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த மிஷினுடைய ப்ரைஸ் என்ன வரும் மேம்? இது மிஷினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,50,000. 5,50,000 வருது. இப்போ அந்த மிஷின்ஸ்க்குலாம் ஏதாவது ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருக்கா மேம்? ஆஃபர்ஸ் இருக்கும் மேம், சீசன் வைஸ் ஆஃபர்ஸ்ன்றது வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா மிஷின்ஸ்க்கும் மாற்றி மாற்றி ஆஃபர்ஸ் வரும். உங்களுக்கு எப்போ எந்த மிஷின் வேணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கால் பண்ணிங்கன்னா ஆஃபர்ஸ் எல்லாமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கம்பெனியோடைய பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் மேம் இருக்குது? சென்னையில் இப்போ நம்ம வடபழனியில் இருக்குது, அப்புறம் வேறு எங்கெல்லாம் இருக்குது? நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சேலம், மதுரை, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை எல்லா இடத்துலையும் இருக்குது. மெயின் பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்குது, அப்புறம் புனேயில் இருக்குது, குண்டூரில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது, ராஜமந்திரியில் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் கூட நம்ம பிரான்ச்சஸ் இருக்குது. என்ன மேம், ப்ளவுசஸ் ட்ரெஸ்ஸஸில் தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா இது இன்னும் ஃப்ரேம் மாதிரி மாட்டியிருக்கீங்க? ஆமாம் மேம், நீங்கள் ஒரு கிஃப்ட் பண்ணணும், ஒரு இப்போ கிஃப்ட் பண்ணணுன்னா கூட நம்ம இந்த மிஷின்ஸ்லேயே இந்த மாதிரி சாமி படங்கள், ஃபேஸஸ் எல்லாமே போட்டு நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணியும் கிஃப்ட் பண்ணலாம். ஸோ இந்த மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு மட்டும் கிடையாது, நெட்டட் கூட ரன் பண்ணலாம். நம்ம நார்மல் நெட்டட் கூட இதில் ரன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஓ வாவ், செம ட்ரெண்ட்ல இருக்கக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெட் கூட பாத்தீங்கன்னா நம்ம எம்போஸா தெரியறதுக்காக பைப்பிங் போட்டிருக்கோம். ஓகே, பைப்பிங்கையும் இதுலயே நம்ம போட முடியும். அந்த மாதிரியான வர்க், மிரர் வர்க் வச்சு பண்ணிருக்காங்க. பண்ணலாம், பைப்பிங் பண்ணலாம், இது பண்ணலாம், நெட்டட் வர்க் பண்ணலாம், எல்லாமே நம்ம பண்ணலாம். நம்ம இந்த மிஷின் மாதிரி சாரீல கூட நம்ம எம்ப்ராய்டிங் பண்ணலாம். லெஹங்காஸ்ல, சாரீஸ்ல, பார்டர் டிசைன்ஸ், ஸ்க்ரீன்ஸ், பில்லோ கவர்ஸ், நம்ம இதுதான் அப்படின்னு கிடையாது. அந்த காலத்துல நம்ம பாட்டிமாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டிங்ல தான் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஈச் அண்ட் டவல் கர்ச்சீஃப் கூட நம்ம எம்ப்ராய்டிங்ல தான் இருந்திருக்கும். சோ இது வந்து எம்ப்ராய்டிங்ன்றது இன்னைக்கு நியூ ட்ரெண்ட் கிடையாது. நம்ம வந்து 3rd 4th ஜெனரேஷன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறதா. அடுத்த 4 ஜெனரேஷன்ஸ் கூட நம்ம எம்ப்ராய்டிங்ன்றது போயிட்டே தான் இருக்கும். என்ன இப்போ அந்த காலத்துல நம்ம அம்மியில அரைச்சது இப்போ எப்படி மிக்சியில போடுறோமோ அதே மாதிரி தான் கையில பண்றது இப்போ மிஷின்ல பண்றோம். அவ்வளவுதான் தவிர ட்ரெண்ட்ன்றது மாறவே மாறாது. டிசைன்ஸா இருக்கட்டும், இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்ஸ் நாங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் யூஎம்இ எம்ப்ராய்டரி அவங்கள காண்டாக்ட் பண்ணி வீட்டில் இருந்தே ஈஸியாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது எனக்கு டெய்லரிங் தெரியும், ஆனால் எனக்கு வந்து எக்ஸாக்டாக கட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே, அதையும் எனக்கு காமிக்கிறீங்களா? ஆமாம் மேம், இதுதான் மேம் கட்டிங் மாஸ்டர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துடுவோம். ஸோ உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் எடுத்துக்கிட்ட இதுக்கு ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துடுவோம். பாருங்கள், ப்ளவுஸு, சுடிதாரு, பேண்ட்ஸு, கிட்ஸ் வேரு, ஜென்ஸ் வேரு, நைட்டீஸு, எல்லா விதமான பேண்ட்ஸு, கோட்டு, யூனிஃபார்ம் மாடல்ஸு எல்லாமே இதுலேயே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு மாடல் கேட்டாலும் 1 இயருக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே அந்த மாடலை பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ ப்ளவுஸ் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க, நம்ம வந்து நிறைய ப்ளவுஸ், நார்மல் ப்ளவுசஸ் தான் தெரிஞ்சிருக்கும், இல்லை நம்ம டெய்லரிங் மட்டும் தெரிஞ்சிருக்கும், ஓரம் மட்டும்தான் அடிச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம ப்ளவுஸை நமக்கு மிஷின் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் கரெக்டாக நம்ம கட்டிங் தெரியலையே, அதனால் நம்ம வெளியே கொடுத்துட்ருக்கோமே அப்படின்றவங்களுக்கு இந்த இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20-30 டைப்ஸ் ஆஃப் ப்ளவுசஸ் இருக்கும். ஃப்ரண்ட் ஓப்பன், பேக் ஓப்பன், அதே மாதிரி உங்களுக்கு வந்து நெக் டிசைன்ஸுமே இருக்கும், பேட்டர்ன் நெக்ஸுமே இருக்கும். இந்த மாதிரி புது புது பேட்டர்ன்ஸ் வேணும்னாலும் இந்த நெக்ஸ் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ரொம்ப ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர் மேம். நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் எப்படி வேணும், பேக் எப்படி வேணும், ஸ்லீவ்ஸ் எந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் வேணும், பஃப் ஸ்லீவ்ஸ் வேணுமா, அதுக்கு எவ்வளோ துணி ஆகும், அது எப்படி எந்த மாடலில் நம்ம கட் பண்ணோம், எல்லாமே இதில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுக்கவே தெரியாது அப்படின்றவங்களுக்கு இங்கே ஃபிக்ஸ்டு சைஸஸ் இருக்கும் பாருங்கள் மேம். ஸோ இங்கே உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சைஸஸும் இருக்கும். இது எனக்கு 36, 34 இது ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கும்ல எல்லாருக்குமே. ஸோ அதை அப்ளை பண்ணியும் நம்ம எடுத்துக்கலாம். ஓ சூப்பர் சூப்பர். இப்போ ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்க போகிறவங்க எப்படி சைஸ் கேட்டு வாங்குவாங்களோ அதை அப்ளை பண்ணியும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு எக்ஸாக்டாக மெஷர் பண்ண தெரியும்னா நம்ம இங்கே இருக்க பாருங்கள், லென்த், அப்பர்,
அப்பர் செஸ்ட்டு, சென்டர் செஸ்ட்டு, ஷோல்டரு, ஸ்லீவ்ஸு, இந்த மாதிரி இந்த நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து இதில் அப்ளை பண்ணியே வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரிண்டர் இருக்குது, லேசர் கட்டிங், டபுள் லேயர் இருக்குது, சிங்கிள் லேயர் இருக்குது, ப்ளால்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே ஒரு கிளிக் பண்ணோன்னா அது ஷோ ஆகிடும். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் கலர்ஸ் இமேஜின் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு என்னோடய ப்ளவுஸ் கலர் க்ரீன் கலர்னால் அது கூட அப்ளை பண்ணி உங்கள் கஸ்டமர்ஸுக்குமே இந்த மாதிரியும் நீங்கள் காட்டலாம். வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ இதை நம்ம வந்து எப்படி பேப்பரில் பிரிண்ட் பண்ண போகிறோமா மேம்? ஆமாம். இப்போ எனக்கு வந்து இது எல்லாமே ப்ளவுஸ் ஃப்ரண்ட் எல்லாம் இருக்குது. எனக்கு பேக் பேட்டர்ன் மட்டும் வேணும். ஸோ நான் பேக் மட்டும் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த பேப்பர் வேணுமோ, எந்த ஷேப் வேணுமோ அதை மட்டும் கூட நம்ம பிரிண்ட் கொடுக்கலாம். ஓகே. நம்ம ஒரே ஒரு பிரிண்ட் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம், இல்லை எல்லா பிரிண்ட்டுமே கொடுத்துக்கலாம். ஸோ இது சாஃப்ட்வேரு, நீங்கள் எந்த பிரிண்டர் வாங்கணும், உங்களுக்கு எப்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும், எப்படி கனெக்ட் கொடுக்கணும், எல்லாமே நாங்களே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஓகே. இது லேப்டாப்லேருந்து யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்? ஆமாம், லேப்டாப்லேருந்து. இப்போ வந்து ஒரு ஃபேஷன் டிசைனிங்கில் இது ஒரு கோர்ஸு, அந்த கோர்ஸை நம்ம வந்து உங்கள் கஸ்டமர்ஸ்க்காக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, சூப்பராக. இப்போ அந்த பேப்பரில் நமக்கு அப்படியே அந்த டிசைன் சைஸ் மென்ஷன் பண்ணோட அந்த சைஸோட உங்களுக்கு நம்மளுக்கு வந்துடும். நம்ம எந்த சைஸ் வேணும், எந்த ஷேப் வேணும், எந்த மாடல் வேணும், எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு பேசிக் டெய்லர்ஸ் தான் எனக்கு தெரியும், நான் வீட்டில் தான் கற்றுக்கிட்டேன், அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த சாஃப்ட்வேரை வச்சு ஒரு பொட்டிக் லெவலில் ஒரு ஹை-ஃபை ரேஞ்சில் எடுத்துட்டு போக முடியும். நம்ம பிரிண்ட் பண்ணி அப்படியே துணி மேலே வச்சு கட் பண்ணி ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான். நமக்கு எவ்வளோ ஒரு 10 minutes வரைக்கும் இந்த ஒர்க் பண்ணி நம்ம பண்ணலாம். இது ஒரு ஃபேஷன் டிசைனிங் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட, ஒரு ஒர்க் அவுட்டுக்கு கூட உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் கூட வேணும்னா நீங்கள் இவங்கள்ட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அங்கே பிரிண்ட் வருது பாருங்கள், எவ்வளோ அழகாக நமக்கு வந்துட்டு நெக் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது அப்படியே நம்ம வந்து துணியில் வச்சு அப்படியே ப்ளவுஸை வந்து ஈஸியாக கட் பண்ணிக்க முடியும். ஸோ மேம் சொன்ன மாதிரி நமக்கு UME எம்ப்ராய்டரியில் மெஷின் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. பேசிக் ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டேக் கேர். அண்ட் நீங்கள் நம்ம கடைத்தெரு சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.